ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, என் பலிபிடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. மல்கியா 1:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் கர்த்தர் ஏன் 400 வருடம் மௌனமாயிருந்தால் இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசவில்லை? எந்த தீர்க்கதரிசியும் சொப்பனங்களும் ஊரின் தும்மியும் எந்த விதமான காரியத்தின் மூலமாயும் கர்த்தர் இடைபடவில்லை என்று நாம் தியானித்தோம். அதற்கு 7 காரணங்களை நம்ம பார்த்தோம். அதில் 2 காரியங்களையும் நம்ம தியானித்தோம். இன்றைக்கி நம்ம 3வது காரியங்களை தியானிக்கலாம். என்னவென்று பார்க்கும்போது, என் பலிபிடத்தின் மேலே அசுத்தமான அப்பத்தை நீங்கள் படைக்கிறீங்களே, அதனால தானே நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன், நான் வேதனையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆனாலும் உம்மை எதினால் நாங்கள் அசுத்தப்படுத்தினோம் என்கிறார்கள். அப்போ கர்த்தர் அப்படி சொல்லும் பொழுது திரும்ப கர்த்தர்கிட்டே அவங்க கேட்குறாங்க, நாங்கள் எதனால் உம்மை நாங்கள் அசுத்தப்படுத்தணும், எப்போ நாங்கள் அசுத்தமான பலிகளை செலுத்தணும்னு சொல்லிட்டு கர்த்தரை திரும்பவும் வேதனைப்படுத்துகிற மாதிரி மிகவும் முரட்டாட்டம் உள்ள வேதனையான வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர்கிட்ட பேசுகிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களோடு கூட பேசாமல் போனதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு காரியமும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்ம செய்கிறோம். எதனால்? பலியினால். ஒருவேளை நம்ம காயின் ஆபேல் பலியை நம்ம பார்க்கலாம். ஏன் கர்த்தர் அந்த பலியை வெறுத்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைய நாட்களில் நம்ம கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்கட்டும், தசம பாகங்களாக இருக்கட்டும், சபைக்கு உதவுகின்ற காரியங்கள், நன்கொடைகள், இப்படி அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் அதை கடவுளுக்கு உகந்ததாய் நாம் செய்கிறோமா? அது கடவுளுடைய இருதயத்திற்கு அது பரிசுத்தமாயும் சந்தோஷமாயும் ஆண்டோட சித்தத்தின் பிரகாரம் இருக்கிறதா என்பதை நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோம், அவமானப்படுத்துகிற விதத்தில் கொடுக்குறோம். ஒரு சில நேரத்தில் பரிசுத்தமில்லாத காரியங்கள், வட்டி வாங்கி ஏமாற்றி சம்பாதிக்கிற காரியங்களை கூட நம்ம கர்த்தருக்கு எடுத்து கொடுக்கும்போது அது சரியாக கொடுக்கறதில்ல, முழுமையாக கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம 10,000 தசம்பாகம் கொடுக்கணும், அதில் நம்ம திருடி கொடுக்கறது, குறைச்சி கொடுக்கறது, இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு முழுமையாய் ஒரு காரியத்தை செய்யலைன்னா அது அசுத்தப்படுத்துகிற விதமாய் கர்த்தர் எடுத்துக்கிறார். அப்போ அசுத்தப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட பேச மாட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பலியின் விஷயத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கடவுளுக்கு கொடுக்கின்ற விஷயத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னமும் கொடுக்காமல், ஒருவேளை கடவுளை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு அது சரியாக செய்யாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று உணர்ந்து அதை நம்ம செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்த வசனத்தின் பிரகாரம் பலிபீடத்தின் மேலே அசுத்தமான காரியங்களை நாங்கள் படைக்கிறதுனால உம்மை வேதனைப்படுத்துகிறோம் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு உகந்த பிரியமான காரியங்களை நாங்கள் கொடுத்து உம்மை நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தில் நாங்கள் வைத்துக்கொண்டு பலப்பட உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.